Hello all. In this video, we are going to discuss about the significance of RMS. Actually, alternative currentல இந்த RMS எதுக்காக யூஸ் பண்றோம்? கொஸ்டின்ல நம்ம கொடுத்தா அது IRMSங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் எப்பெல்லாம் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு பார்க்குறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற கரண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஐஆர்எம்எஸ்ங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் கிடைக்கிற கரண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 230 வோல்ட் ஏசி வெரி இம்பார்ட்டன்ட். 230 வோல்ட் ஏசினா ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கரெக்டா? சரி, அப்போ வோல்டேஜ் ஸ்டடி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு V/R. அந்த சர்க்கியூட்டில் உள்ள ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்ப் இஸ் ஈக்குவல் டு 1000 ஓம். அப்போ V/R நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஐஆர்எம்எஸ். ஓகேவா? இந்த ஐஆர்எம்எஸ் யூஸ் பண்ணி அந்த பல்பு எவ்வளோ பவர் கொடுக்குதுன்னு கால்குலேட் பண்ணலாம். P is equal to I2RMS into resistance of that particular bulb. It is 53 watt. ஓகே, இப்போ இந்த ஐஆர்எம்எஸ் என்ன? அது ஒரு ஸ்டடி கரண்ட் கிடையாது, அது ஒரு எஃபெக்டிவ் கரண்ட். ஏன்னா ஜீரோலேருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போவோம், அப்புறம் மறுபடியும் ஜீரோ வரும், மறுபடியும் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் போவோம், மறுபடியும் ஜீரோ வரும். ஸோ இப்போ இது எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த ஐஆர்எம்எஸ் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, இவங்களோட அவுட்புட் யாருக்கு, எந்த அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டிசி கரண்ட்டுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் எடுக்கிற வோல்டேஜ் 230 டிசி பேட்டரி. ஓகேவா? சேம் பல்ப் எடுக்கிறேன், அதோட ரெசிஸ்டன்ஸ் ஒரு நாளும் மாறாது, 1000 ஓம் தான். அதுலேருந்து கிடைக்கிற கரண்ட் 0.23. ஸோ அதை வச்சு பவர் கண்டுபிடிக்கிறேன், அதுவும் 53 வாட்ஸ் தான் வரும். பட் இது ஸ்டடி கரண்ட். ஸோ ஒரு ஐஆர்எம்எஸ் வேல்யூ 5 ஆம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிசியில் அதே 5 ஆம்ஸுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அந்த அவுட்புட்டு இந்த அவுட்புட்டு சேமாக இருக்கும். ஸோ இந்த பல்பு 230 ஏசியில் கொடுக்கும்போது 53 வாட்ஸ் பல்பு பவரில் எரியுது. அதுக்கு பேர் ஐஆர்எம்எஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற பவர். பட் இங்கேயே 53 வாட்ஸ் தான், ஆனால் அது ஐஆர்எம்எஸ் கிடையாது, இது ஒரு ஸ்டெடி கரண்ட். ஸோ இந்த எஃபெக்டிவ் ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். இங்கிட்டு சைடில் தட் இஸ் டிசியாக இருக்க ஸ்டடி கரண்ட்டாக இருக்கும். இந்த ஐஆர்எம்எஸோட ஆவரேஜ் வேல்யூ என்ன சார்? தட் இஸ் ஆவரேஜ்னு சொல்லக்கூடாது, எஃபெக்டிவ்னு சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சார் அப்படின்னா, அந்த கரண்ட் இருக்குல்ல ஐஆர்எம்எஸ், தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, அதோட மேக்ஸிமம் வேல்யூ இது ஐஎம்னு சொல்லுவோம், பீக் கரண்ட் சொல்லுவோம். அந்த பீக் கரண்ட் வேல்யூலேருந்து பை √2 போட்டால் உங்களுக்கு ஐஆர்எம்எஸ் கிடைச்சிரும். கிளியர்? தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.